ராகவும் அபியும் வந்து பார்ட்டி கொண்டாடுற இடத்துல கரெக்டாக லாவண்யா என்ன பண்ணுறாங்க, உஷாரா வந்து மது அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மது தான் வந்து வருங்கால வந்து ராகுவோட ஒய்ஃபு. அதனால் வந்து அபி கட் பண்ணுறதுல ராகு கூட கேட்க எந்த வந்து உடன்பாடும் இல்லைல்ல, அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க, அதனால் வந்து மதுவே வந்து ராகு கூட சேர்ந்து கேக் கட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறார் ராகு. ராகவால் தாங்கிக்க முடியல, அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. லாவண்யா இது தேவையில்லாத விஷயத்தை தலையிட லாவண்யா, நான் என்ன தப்பு சொல்லிட்டேன், உண்மை தானே, மது கூட சேர்ந்து நீ கேக் கட் பண்ணணும், எதுக்காக தேவையில்லாமல் வந்து அபியை கஷ்டப்படுத்துகிற, அவளுக்கு விருப்பமே இருக்காது கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபி அமைதியாக இருக்காங்க. பார்த்தீங்கல்ல அமைதியாக இருக்கால அப்படின்னோடனே லாவண்யா ஏன் லாவண்யா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, நான் நல்லது தான் செய்கிறேன் உனக்கு, நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், எப்போவுமே வருங்கால ஒய்ஃப் கூட சேர்ந்து எல்லாமே பண்ணணும், அபியே சொல்லிட்டாங்க ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அப்படின்னோடனே அபி வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டாங்க. ஆமாம் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து ராகு வந்து செமைய டென்ஷன், மதுவை பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷனாக அங்கே கேக் கூட கட் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து போகிறாரு. உடனே மது வந்து வழிமறிக்கிறாங்க. ராகவ் நில்லு ராகவ், இங்கே பாரு, அவங்க சொன்னது கரெக்டு தானே, வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே வந்து அபி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே ஓடி வராங்க. ராகவால் தாங்கிக்கவே முடியல. சாரி மது அப்படி சொல்லிட்டு ராகவும் கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு மது யோசிக்கிறாங்க, ஏன் ராகவ் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. சரி கிளம்புறீங்களே எல்லாரும், எல்லாருமே வந்து வந்துடுங்க, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல ராகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராகவ் அபி அதுக்கப்புறமா மது எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க கல்யாணத்துக்காக. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து மதுவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டின்னு வரதுக்காக சரி வந்து எப்படியா மதுவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக மது வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை, இப்போவே இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது காரணமே அபி தான், அபி எப்படியாவது லாஸ்ட் மினிட்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வா, ஏன்னா வந்து அபியும் ராகும் ஒன்றா சேரணும் தான் நான் நினச்சேன், அதனால் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன், எனக்கு நல்லாவே தெரியும் ராகு மனசில் அபி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நீங்கள் வேணும் தான் சமைச்சிங்களா. ஆமாம், இப்போவே போய் எல்லாம் முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்வேன், அப்போ என்ன பண்ணுவா அபி வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ கரெக்டாக சுந்தரி இது எல்லாத்தையுமே பார்த்துட்றாங்க. அடிப்பாவி இவ்வளோ நம்மளது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முன்னாடி கூட இப்போ வேறு வழியே கிடையாது, நீ வந்து மது மாதிரியே போயிட்டு அங்கே போய்ட்டு உட்காந்துக்கோ, முக்காடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்காது நான் பார்த்துக்கிறேன், முக்காடு எக்காரணம் கூட திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கிட்ட சொல்கிறாங்க. லாவண்யாவும் அப்பா எவ்வளோ நாள் கனவு எனக்கு ராகவ் கையால் தாலி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த கனவு நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபியால் தாங்கிக்க முடியல, ராகவுக்கும் வந்து மதுவுக்கும் கல்யாணம் நடக்கிறத இங்கே வந்து பொறு உள்ள வந்து அந்த முக்காடு உள்ள வந்து லாவண்யா வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா எனக்கு கழுத்தை தாலி கட்ட போகிறான் ராகவ், இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து இதை பார்த்து அபியால் தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து வராங்க. பார்த்தா இங்கே மது வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. உடனே மது வந்து பயங்கரமாக கத்துறாங்க, அபி அபி என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னோடனே, என்னை யாரும் இங்கே வச்சு தாப்பால் போட்டுட்டாங்க அபி, வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது அங்கே பொண்ணாக இருக்கிறது யார், அதான் அபி எனக்கு தெரியல, அப்போ அங்கே பொண்ணாக இருக்காள். ஆமாம், நீங்கள் நினச்சிட்டு தான் நான் விட்டேன் அப்படின்னோடனே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கல்யாணத்தை நிப்பாட்ட போயிடுறாங்க. பார்த்தா ஐயோ டைம் ஆகிடுச்சு, கல்யாணமே முடிஞ்சிருக்குமே, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க. நம்ம அபி அப்படியே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ராகவ் வந்து தாலி கட்டாமல் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ் எதுக்காக நீ தாலி கட்டாமல் இருந்த, தாலி கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சுந்தரி கேட்டோன்னே, என்னால் முடியாது, எனக்கு பொண்டாட்டினா அபி மட்டும்தான் நான் நேசிக்கிறேன், அபிக்கு அடுத்த தாலி இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி நான் தாலி கட்ட முடியும், இது நான் அபிக்கு செய்கிற துரோகம், முடியாதுன்னு எழுதி நிற்கிற ராகவ் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி